ஆர்ஜி ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா இவங்களுடைய தரப்பில் இருந்து அரவிந்த் சாமி, கார்த்தி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண், தேவதர்ஷினி, இளவரசு, ஜெயபிரகாஷ், கருணாகரன் ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்கிற மெய்யழகன். இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆன போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சு. ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா இருக்கக்கூடிய ஒரு படமா இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த படத்துக்கு நாங்க உள்ள நுழைச்சோம். ஸோ 2 மணி நேரம் 57 நிமிடம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப லென்த்தியான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ள இருந்தது. ஆனா அதை எப்படி லைட்டரா ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா டைரக்டர் பிரேம்குமாரோடைய ஒரு மிகப்பெரிய டச்சா நான் பார்க்குறேன். ப்ரீவியஸ் மூவி 96 படத்துல அவர் ஒரு அழகான காதலை எவ்வளோ அழகா கண்ணியமா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத அழகா பண்ணியிருப்பாரு. ஸோ அதே ஒரு டச் பாத்தீங்கன்னா மெய்யழகன் படத்துலையும் படம் முழுக்கவே ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சொந்த ஊருக்கு போறத மனசுல இருக்கக்கூடிய ஆறாத ரணத்தோட காரணமா தவிர்த்துட்டு வர அரவிந்த் சாமி அவருடைய தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தோட ஊருக்கு வர்றாரு. வந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை விஷயம் ஒரே நாள் இரவுல எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது அந்த மெய்யழகன் படத்தோடைய கதை. ஸோ ஒரே நாள் நடக்கிற விஷயம் அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள்ல ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அது எதுவுமே கதையை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் டைரக்டர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் சாமி அண்ட் கார்த்தியோட இந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாக்குற நமக்கு ஒரு சட்டத்துல என்னடா புருஷன் மோஞ்சாதி மாதிரி அவ்வளோ அந்யூன்யம் இருக்கே அவங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் பார்த்தேன். ஸோ அரவிந்த் சாமி த்ரூ அவுட் மூவி பாத்தீங்கன்னா எவ்வளோ அழகான நடிப்பை கொட்டி கொடுத்துருக்கிற அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய நடிப்புக்கு ஒரு மிகச்சரியான தீனி போட்ட ஒரு படம் அப்படின்னா மெய்யழகன் படத்தை சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் சீன் தங்கச்சிக்கு தான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ல இருக்கிற பொருட்கள்லாம் பிரிச்சு போட்டு கொடுப்பாரு. காலில் கொலுசு மாட்டுறப்ப ஒரு எமோஷன் இருக்கும் பாருங்க. பாக்குற எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு சரியான நடிப்பு மனுஷன் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் கூட நான் சளைத்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிடைத்த இடங்கள், அதாவது ஸ்கிரீன்ல கூட நடிக்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஆளுமையா நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கப்பட்ட ஒரு நபர். அவரோட நடிக்கிறப்ப எங்கேயுமே ஓவர்டு பண்ணக்கூடாது, எங்கேயுமே ரொம்ப குறைச்சும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் சொல்லுவாங்களா, ஒரு மீட்டர். அந்த ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்டா கார்த்தி மெயின்டைன் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மகேந்திரனுடைய சினிமாட்டோகிராஃபி, கோவிந்தராஜோடைய எடிட்டிங், இது ரெண்டுமே அளவா ஆப்டா இருந்தது. பட் இருந்தாலும் இந்த 2 hours 57 minutes அப்படிங்கிறத கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணி ஒரு 20 minutes ட்ரிம் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கங்க தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷமும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 15 நிமிஷமும் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. ஸோ இதை தாண்டி படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் உங்களை இசையோடு அப்படியே பின்னணி இசையோடு சேர்த்து கூட்டிட்டு போற ஒரு டிராவல் பேஸ்டா தான் இந்த படம் இருக்கும். அதை கோவிந்த் வசந்தாவுடைய இசை ரொம்ப அழகா பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவரும் ரொம்ப நீட்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவரால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாஸ்டால்ஜிக் மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க நிறைய இடங்கள்ல இப்ப சோசியல் மீடியா முழுக்க பார்த்துருப்பீங்க. அந்த நாஸ்டால்ஜிக் மொமெண்ட்டை படம் முழுக்க ஒருத்தர் கொட்டி கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடங்கள்ல கிடைக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் சீன் தான், ஆனால் நான் சீனை பற்றி சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரியல் 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே டைரக்டர் கொடுத்துருக்கிற டச் எல்லாமே பெர்ஃபெக்டான ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாஸ்டாலஜிக் மொமெண்ட் எவர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் இந்த படம் முழுக்க நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்யழகன் மாதிரி ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்ல நம்மளை சுத்தி இருந்தார் அப்படின்னா லைஃப் எவ்வளோ லைட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அங்கங்க ஏற்பட்டுருது. ஏன்னா அந்த மாதிரியான கேரக்டர் உள்ள மனுஷன்லாம் யாராலையுமே பார்க்க முடியாதுங்க. ஸோ அவ்வளோ வெள்ளந்தியா அவ்வளோ ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு நபர்லாம் ரியல் லைஃப்ல ரொம்ப கஷ்டம். பட் அந்த ஒரு ஃபீலை இந்த கதாபாத்திரம் கொடுத்தது அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு உண்மை. ஸோ படத்துல டைரக்டர் டச் பண்ண நிறைய விஷயங்கள், அதாவது அவர் லவ் அழகா டச் பண்ணியிருக்கிறாரு, ரிலேஷன்ஷிப்பை அழகா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு, தனக்கு கெடுதல் பண்ணவங்களை கூட
மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்துல வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் பிரேம்குமாரோடைய ஒரு போல்டான அட்டம்ப்ட்டுங்க. அவர் வந்து எமோஷன்ஸ் அழகா கேரி பண்ணுவாரு. ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்டான ஒரு விஷயத்த வந்து அழகா கேரி பண்ணுவாரு அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா 2 பெரிய ஹீரோக்கள் இருக்கக்கூடிய ஒரு படத்துல வந்து அனலாக கொதித்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை வெளிப்படையா பேசுவதற்கான தைரியம் வந்து எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும். அதை வந்து பிரேம்குமார் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இலங்கை போர் குறித்து கார்த்தி அவர்கள் பேசக்கூடிய அந்த காட்சியும், தூத்துக்குடி போராட்டம் பத்தி தைரியமா பேசக்கூடிய ஒரு விஷயம், வரலாறை வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன வரலாறெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையா பேசக்கூடிய எல்லா காட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து கிளாப்ஸ் அள்ளும். ஸோ டெஃபினட்டா வந்து அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வேணும். அது வந்து பிரேம்குமார் வந்து ரொம்ப போல்டா வந்து அட்டம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய வந்து ஜிமிக்ஸ் மொமெண்ட்ஸ் வந்து இந்த படத்துல வந்து உங்களுக்கு அங்கங்க கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நீங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா பாத்துருங்க. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப லென்த்தி போர்ஷனாகவும் ஏதாவது ஸ்லோவா ஒரு ஸ்டோரியை வந்து சொல்றப்ப அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன இருக்கும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து படம் பார்க்கணும்னா உள்ள போறோமா, 4 ஃபைட்டு, அது அப்புறம் 4 சூப்பர் ஹிட் சாங்கு, அப்புறம் வந்து தேவையான விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல மட்டுமே படம் பார்த்துட்டு ரொம்ப லைட்டரா வந்து சில விஷயங்கள் வந்து பேசணும்னு நினைக்கிறது, சொல்லணும்னு நினைக்கிறது, ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்வேல சொல்றப்ப டெஃபினட்டா அது வந்து உங்களுக்கு ஒரு புதுசா தெரியும். ஏன்னு கேட்கணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்க மனசுக்குள்ள வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நல்லா ஒரு படம் வந்து ஃபீல் குட்டா பார்க்கணும். படம் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஏதோ ஒண்ணு போட்டு உங்க மனசுக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய படமா தான் இந்த மெய்யழகன் இருக்கணும். ஸோ கார்த்திக் அரவிந்த் சாமி இவங்கள தவிர படத்துல வந்து தேவதர்ஷினியுடைய ரோல், அதுக்கப்புறம் ஸ்ரீதிவ்யாவுடைய ரோல், ஜெயபிரகாஷ் அவர்களுடைய ரோல், அதுக்கப்புறம் ராஜ்கிரண் அவர்களுடைய ரோல், பஸ் கண்டக்டரா வரக்கூடிய கருணாகரன் ரோல், இப்படி சின்ன சின்ன கதாபாத்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க அழகழகா பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாப்ல வரக்கூடிய ஜல்லிக்கட்டு போர்ஷன், அப்புறம் கரிகால சோழனை பத்தி பேசின விதங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா மெய்யழகன் 2024 வெளிவந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கும். மீண்டும் உங்களை ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ்ல சந்திக்கிறேன். அதுவரை மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.